வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் நம்மளோட ரத்தத்தில் குறைஞ்சா அதை எப்படி நம்ம அதிகரிக்கணும், அதுக்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், ரத்த சிகப்பணுக்கள் குறையாமல் எப்படியெல்லாம் நம்ம பராமரிக்கணும் அப்படின்ற தகவலை விளக்கமாக பார்க்க போகிறோம். ஹீமோகுளோபின் அப்படின்றது சிவப்பு ரத்த அணுக்கள், அதாவது ரெட் பிளட் செல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விதமான ரத்த புரதம், புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய மற்ற பாகங்களுக்கு ஆக்சிஜனை கடத்தி செல்லும். இதில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி நுரையீரலுக்கு கடத்தும் நமக்கு. ஸோ அப்படி உங்களுக்கு ஹீமோகுளோபினோட அளவு குறைவாக இருக்குது அப்படின்னா ரத்தத்தில் ரத்த சிகப்பணுக்கள், அந்த ரெட் பிளட் செல்ஸோட எண்ணிக்கை குறைவாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ அதுக்கு தான் நம்ம அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை அப்படின்ற பெயரை வைப்போம். ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு இரும்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கணும். இதனுடன் பலவிதமான ஊட்டச்சத்துக்களையும் நீங்கள் சேர்க்கணும். ஸோ அந்த ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பசலை கீரையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது இரும்பு சத்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ரத்த சிகப்பணுக்களுடைய அடர்த்தி அதிகரிக்கப்படும். பசலை கீரையில் இரும்பு சத்து நிறைவாக இருக்குது. அதோட ஃபோலின், அதாவது ஃபோலேட் என்ற சத்துக்களும் நமக்கு இருக்குது. ஸோ இந்த விட்டமின் பி சத்துக்கள் இதெல்லாமே நம்மளுடைய நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது போலவே நம்மளுடைய ரத்தத்தில் இருக்க ரத்த சிகப்பணுக்களினுடைய உற்பத்தியும் அதிகரிக்க செய்யும். ஸோ ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ரத்த பொருத்தமான ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். எந்த விதமான பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. பீட்ரூட் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு இரும்பு சத்து கிடைக்கும். ரத்த சிகப்பணுக்களினுடைய லெவல் கரெக்டான லெவலில் இருக்கும். பீட்ரூட்டில் இரும்பு சத்து, ஃபோலேட் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதால இது ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி ஹீமோகுளோபினுடைய அளவை நமக்கு அதிகரிக்க செய்யுது. ஸோ ரத்த ஓட்டம் தடையில்லாமல் சீராக இருக்கக்கூடிய ஒரு ரத்த ஓட்டத்தை பெறுவதற்கு, ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் நம்ம வெளியேற்றுவதற்கெல்லாம் பீட்ரூட் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பருப்பு வகைகள் இரும்பு சத்து அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஹீமோகுளோபினுடைய லெவல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய பருப்பு வகைகள் ஆரோக்கியமான முறையில் ஹீமோகுளோபினுடைய லெவலை நம்மளுடைய பிளட்ல இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கிறதால இந்த பீன்ஸ் போன்ற வகைகள், பருப்பு வகைகள் இதெல்லாம் எடுத்துக்கலாம். நம்ம மாதுளம் பழத்தை நம்ம ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அப்படின்னா ரத்த சிகப்பணுக்களையும் ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய லெவலையும் நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம் மாதுளம் பழம் எடுத்துக்கொள்ளும் போது. ஏன்னா மாதுளையில் இரும்பு சத்து மற்றும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைவாக இருக்கிறதால இது இரும்பு சத்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக உறிஞ்சி நமக்கு உடலில் சேமித்து ஹீமோகுளோபினுடைய லெவலை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணும். இதனால் ரத்த புரதத்தினுடைய அந்த லெவல் ஹீமோகுளோபின் கரெக்டான லெவலில் மெயின்டைன் ஆகிறதால நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்குமே அது ஆக்சிஜனை கடத்தி செல்லும். நம்ம சுறுசுறுப்பாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியை செயல்பட ஆரம்பிப்போம். பழங்களில் ஆப்பிள் பழம் எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய ரத்தம் அதிகரிக்கப்படும். ஆப்பிள் பழத்தில் இரும்பு சத்து மற்றும் விட்டமின் சி நிறைந்திருக்கு. எனவே இந்த ஆப்பிள் பழமும் ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகரித்து நம்மளுடைய ரத்த ஓட்டத்தை நமக்கு என்ன பண்ண முடியும்னா சீராக்கும். ஸோ ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. தினமும் ஒரு ஆப்பிள் பழம் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா உடல் நலம் நமக்கு மேம்படும். மருத்துவரை அணுகக்கூடிய அந்த பிரச்சனையே நமக்கு இருக்காது. உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ரத்தம் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கும் ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ குறிப்பாக உங்களுக்கு இரும்பு சத்து குறைபாடு இருக்குன்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு பேரிச்சம்பழம் தான். ஏன்னா பேரிச்சம்பழத்தில் வளமான அளவில் இரும்பு சத்து நிறைந்திருக்கு. இது ஹீமோகுளோபினுடைய அளவை உங்களுக்கு அதிகரித்து உங்களுடைய உடலை எப்போதுமே புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறது இந்த பேரிச்சம்பழம் தான். ஹீமோகுளோபின் குறைவாக ஏற்படக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனையை விரைவில் நமக்கு சரி பண்ணக்கூடியது இந்த பேரிச்சம்பழம். ஸோ ரத்த சோகையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது வளமான அளவில் இரும்பு சத்து உடனே கிடைக்கப்பெற்று ஹீமோகுளோபினுடைய லெவல் கரெக்டான லெவலில் இருக்கும். சுறுசுறுப்பாக நம்ம இயங்க ஆரம்பிக்கும். ஃப்ரக்கோலி நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது ரத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஃப்ரக்கோலியில் இரும்பு சத்து மற்றும் விட்டமின் சி, ஃபோலேட் நிறைந்திருக்கு. ஸோ இது ஒரு பூ, அதாவது இந்த ஃப்ரக்கோலின்றது ஒரு பூ, அதனால் இது ஃபோலேட் நிறைந்திருக்கக்கூடிய பூ அப்படின்றதால ஹீமோகுளோபினுடைய உற்பத்திக்கு இது உதவிகரமாக இருக்கும். அதோட இரும்பு சத்து உறிஞ்சுவதையும் மேம்படுத்தி ஃபாஸ்ட்டாக நமக்கு இரும்பு சத்து கிடைக்க வச்சு நம்மளுடைய ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் அத்தனையுமே இந்த ஃப்ரக்கோலி நமக்கு சரி பண்ணிடும். ஸோ குறிப்பாக நம்ம பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது நட்ஸ் வகைகளில் நம்மளுடைய ரத்தம் அதிகரிக்கப்படும். ரத்த அணுக்களும் அதிகரிக்கப்படும். நட்ஸ் வகைகளில் பாதாமுக்கு எப்போதுமே தனி இடம் கொடுக்கறதுக்கு காரணம் அதில் கொட்டி கிடைக்கக்கூடிய நன்மைகளில் இரும்பு சத்து. ஸோ அதோட விட்டமின் இ சத்தும் இருக்குது. வளமான அளவில் ரத்த சிகப்பணுக்களினுடைய லெவலை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ரத்த சிகப்பணுக்கள் லெவல் கரெக்டாக இருக்கிறதால ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டும் கரெக்டாக இருக்கும். ஸோ ரத்தம் தொடர்பான பிரச்சனை நமக்கு எதுவும் ஏற்படாது. பழங்களில் தர்பூசணி பழம் எடுத்துக்கொள்ளும் போது விரைவில் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்படும். தர்பூசணி உடல் நீர் சத்து பற்றாக்குறையை போக்குவதற்கு மட்டும் இல்லாமல்
உடலுக்கு தேவையான இரும்பு சத்தையும் வழங்குது. இதனால் ரத்த ஓட்டம் நமக்கு வந்து மேம்பட ஆரம்பிக்கும். ஸோ தர்பூசணி பழம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்குது. பீன்ஸ் மற்றும் கொட்டை வகைகள் எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உடலில் ரத்தம் அதிகரிக்கப்படும். வெள்ளை பட்டாணி, பச்சை பட்டாணி, பீன்ஸ் வகைகள் இது எல்லாமே இரும்பு சத்துக்கு பெயர் போனது. அதோடு இதில் இருக்கக்கூடிய ஃபோலேட் மற்றும் புரோட்டீன் நிறைவான அளவில் இருக்கிறதால ஹீமோகுளோபினுடைய லெவலை வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹீமோகுளோபினுடைய லெவலை இன்க்ரீஸ் பண்ணி ரத்த புரதமான அந்த ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும்போது அது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்குமே ஆக்சிஜனை கடத்து செல்லும்போது அனிமியாவுக்கான அறிகுறியாக தென்படக்கூடிய மயக்கம், உடல் சோர்வு, தலைவலி, குமட்டல் போன்ற உணர்வுகள் வந்து நமக்கு கட்டுப்படுத்தப்படும். அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே வெளியேற்றப்படும். ஸோ குறிப்பாக இந்த அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனை நமக்கு இருக்காது, நலமோடு இருக்கலாம். அதுக்கு இந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு இரும்பு சத்தை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.